நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து கீழே விழுந்து கடைசியில் வந்து அவருக்கு தாங்க காலில் வந்து அடிபட்டு நடக்க முடியாமல் ஆயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். மித்ராவோட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த சோப்பு தண்ணியில் வந்து நம்ம பாரதியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஆதி வந்து கால் வச்சிடறாருல, கால் வச்ச உடனே அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து பார்த்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து காலில் வந்து பயங்கரமாக அடிபடுற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம பாரதி வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்றுறாங்க. ஆனால் நம்ம ஆதியால் வந்து எந்திரிச்சு நிற்க முடியல. உடனே பாட்டியும் லட்சுமியும் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. பாரதி வந்து முறைச்சிக்கிட்டே பார்க்காங்க. நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் வந்து இப்படி ஊற்றி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது என்னாச்சு எந்திரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னால் எந்திரிக்க முடியல, என்னன்னு தெரியல, கால் ஓவர வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எந்திரிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயுமே வந்து பாட்டிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து பாரதிக்கு அடிபட்ட பிறகு ஆதி வந்து வீட்டில் இருப்பான்னு பார்த்தா இப்போ ஆதிக்கே அடிபட்டுருச்சு. எப்படி ஆனாலும் ஆதி வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஆதி இருக்காங்கள, ஆதி வந்து எல்லாருமே சேர்ந்து சரி எந்திரி ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சேர்ந்து அவங்கள கொண்டு போய் கட்டிலில் வந்து கைத்தாங்களா உட்கார வைக்காங்க. கையில் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கால் வந்து நடக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிடுறாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆதி, உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சரி டாக்டரை வந்து வீட்டுக்கு வர சொல்லி பார்க்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரை வந்து வீட்டில் வந்து செக்அப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து செக்அப் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அவருக்கு வந்து காலில் வந்து லேசாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கே, நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த நிலமையில் வந்து நீங்கள் இந்த வீட்டை விட்டு நகரவே முடியாது, ஏன் தனியாக கூட உங்களால் நடக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ண முடியும், அதெல்லாம் தேவையில்ல. நீங்கள் மீட்டிங்கை வந்து வேறு ஆளை வச்சு பார்க்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தான் கண்டிப்பாக மீட் பண்ணணும், நீங்கள் தான் மீட்டிங் போகணும் அப்படின்னு நினச்சா மீட்டிங்கை வந்து இன்னொரு நாள் வச்சுக்கோங்க. இந்த நிலமையில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ நம்ம வந்து மீட்டிங் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பயங்கரமான வந்து யோசனையிலே இருக்காங்க. இங்கிட்டு பாட்டி லட்சுமி எல்லாத்துக்குமே பயங்கரமான சந்தோஷம். உடனே அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வராங்க. பாரதி வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க. பாட்டி ஏன் பாட்டி, நான் தான் வேண்டான்னு சொன்னல, அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த இடத்துல வந்து சோப்பு தண்ணி ஊற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் போடி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஆதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த மித்ரா வந்து பிளான் போட்டு உடனே ஆதியை கூப்பிட்டா விட்டுருவோமா, என்னால் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி, இப்போ பாருங்கள் கால் ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு, பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி கால் ஒடிஞ்சு உன் கூட தானே இருக்கான், இனிமேல் நீங்கள் 2 பேர் வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மித்ராவோட தொல்லை நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. பாட்டி லட்சுமியும் அங்கிட்டு வந்து மித்ரா மறுநாள் காலையில் கிளம்பிட்டு ஆதி வந்து வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஆதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆதி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சாரி மித்ரா, நான் வீட்டில் இருக்கேன், இன்னும் கிளம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆதி சொல்லிக்கிட்டு இருக்க, முக்கியமான மீட்டிங், நான் தான் நேற்றே சொன்னல நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டேன், கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆதி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் மித்ரா, என்னால் வர முடியாது, நீ தப்பாக நினச்சிக்காத, நீ மட்டும் போய் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு வந்துடு, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆதி கடைசி நேரத்தில் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்டவொடனையும் என்ன பண்ணுறது, நான் வந்து கீழே விழுவேன்னு எனக்கு தெரியுமா, ஏதோ ஸ்லிப் ஆகிடுச்சு, இந்த ஒரு டைம் நீ போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்லிடுறாங்க. மித்ரா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா நம்ம என்னென்னமோ பிளான் போட்டோம், கடைசியில் வந்து ஆதி வர முடியாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதியால் வந்து நடக்கவே முடியல. வீட்டில் பயங்கரமான ரொமான்ஸ் தான். நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதிக்கு என்ன நம்ம பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. தோசையெல்லாம் சுட்டு வந்து அவங்க பெட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆசையாக. அதை சாப்பிட்டுட்டு அவங்களால எந்திரிச்சு கை கூட கழுவ முடியல. இவங்க நேரம் வந்து ஒரு டவி மாதிரி எட்டு வராங்க. அதுக்குள்ளே கை கழுவெல்லாம் வைக்கிறாங்க, துடைக்கிறதுக்கு அவங்களோட சேலையெல்லாம் கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து போகும்போதே சொல்லியிருப்பாங்க, இவரால் வந்து சரியாக நடக்க முடியாது, அதனால் வந்து அப்பப்போ வந்து இங்கே வந்தது அவரை நடக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி இருக்காங்களா, பாரதி வந்து ஆதி அப்படியே தோல் மேலே கை போட்டு அப்படியே வீடு முழுக்க வந்து அப்படியே நடக்க வச்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.